10 பேர் போய் தோமாட்ட சொல்றாங்க. தோமா நம்பல. அவருடைய காயத்துல என்னுடைய விரலை விட்டவளையே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுகிறார். கவனிங்க, இந்த 11 பேர் பேசுற இடத்துல இயேசு இல்லை. நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்மளை என்ன கடவுள் பார்த்துட்டா இருக்கிறாரு? ஒவ்வொரு துணிகரமான பாவம் வர்றது காரணமே என்னன்னா, என்ன கடவுள் நம்மளை பார்க்கவா செய்யறாரு, நம்மளை கவனிக்கவா செய்யறாரு. அந்த சாரால் ஒரு இடத்துல கவனிங்க, மம்ரையின் சமபூமியில ஆண்டவராகிய தேவன் தரிசனமாகி பேசுவார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுப்பார், இந்த நாட்கள்ல உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் சொன்ன உடனே அவள் செவருக்கு பின்புறமா இருந்து அவள் நகைத்தாள்னு வசனம் சொல்லுகிறது. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், நான் உனக்கு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். உன்னுடைய மனைவியாகிய சாரால் நகைக்கிறா, அவ செவருக்கு பின்புறத்துல இருக்கிறா. அவ பாருங்க, ஆண்டவர் நம்மள என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாரு. இவ சிரிக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? இங்க 11 சீசர்கள் பேசுகிறது இயேசுவுக்கு எப்படி தெரியும்னா, நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு மறைவாய் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இருதயத்துல நினைச்சா கூட கண்டுபிடிச்சிடுவா. ஒருவனுக்கு விரோதமாய் மற்ற 2 பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் தாமதமாகுதுன்னு கேட்டா, ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சு நிறைய தப்புகளை பண்ணுகிறோம். ஆண்டவர் இல்லை நினைச்சு துணிகரமான பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இல்லை நம்மளை கவனிக்கல நினைச்சு ஒவ்வொரு காரியமும் செய்ய போய் தான் சிலருடைய இடத்தை அபகரிக்கிறது, சிலரோடு வம்பாய் பேசுகிறது, மற்றவர்களை பற்றி புறங்கூறுகிறது. எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். சாரால் நகைக்கிற இடத்துல தேவன் இல்ல, இங்க 11 பேர் பேசுகிற இடத்துல தேவன் இல்ல, ஆனால் பரலோக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.